Good morning. This is Dr. Jagannathan. We are on the process of discussing about your heart. So, very good. We have finished the first chapter, the anatomy of the heart, in which we saw what are all the parts of the heart, where it is situated, and all these things. Today, we are going to the second chapter, that is the functioning of the heart or functions of the heart. When we talk about functioning or functions of the heart, that will cover what are all the functions of the heart and how are the functions are carried out by the heart and what are all the purpose of the functions of the heart. All these things we are going to discuss in this chapter 2. Now, let us change out to Tamil. இப்போ இருதயத்தினுடைய அமைப்பை நம்ம விளக்கமாக முதல் சாப்டரில் பார்த்தோம். இந்த ரெண்டாவது பதிவில் நம்ம இருதயத்தின் செயல்பாடுகள் அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருதயத்தின் செயல்பாடுகள் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இரத்த ஓட்டம் தான் இருதயத்தினுடைய செயல்பாடு. ஏன்னா இரத்த ஓட்டம் தான் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் கொடுக்குது. ஆக்சிஜனும் குளுக்கோஸும் தான் பேசிக் சப்ஸ்டன்ஸ் ஃபார் லைஃப். அது ரெண்டும் இல்லாமல் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. அதனால் ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கும் இது எடுத்துகிட்டு போயிட்டு இட் சப்ளைஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வித் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். அட் தி சேம் டைம் இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் the waste products of glucose and oxygen. They are carbon dioxide, water and other waste materials. All these things are removed from the cells and are taken back to the heart. From there it is directed to the lungs where it is cleared. The carbon dioxide and the waste are all cleared in the lungs, in the kidney, in the liver, all these things. So this is the main function of the heart. அப்போ இரத்த ஓட்டத்தின் மூலமாக இது உடலுக்கு தேவையான பொருள்களை, உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுது. அந்த பொருள்கள் ஒரு மெட்டபாலிசத்துக்கு அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். அப்புறம் மற்ற பொருள்கள் இப்போ புரோட்டீன் இருந்தால் அமோனியாவை மாறும். அந்த மாதிரி வேஸ்ட்டு கழிவுப் பொருள் வருதில்ல, வேஸ்ட்டு இல்லையோ அந்த வேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை லங்ஸ்லேயோ இல்லை கிட்னிலேயோ இல்லை லிவர்லேயோ அது மூலமாக வெளியேற்றுது. இதை செய்கிறது ஹார்ட். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்னா சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரத்த ஓட்டம்னு சொல்லுவோம். இந்த ரத்த ஓட்டம்ங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் ரத்த ஓட்டம் இருக்குது. ஒரு ரத்த ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா, இருதயத்திலிருந்து இட் டேக்ஸ் ஆக்சிஜன் குளுக்கோஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போயிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி அந்த அங்கேருந்து கழிவுப் பொருள்களையும் கார்பன் டை ஆக்சைடு திருப்பி எடுத்துக்கிட்டு வருது. இங்கே புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து ஹார்ட்லேருந்து செல்லுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினுக்குன்னு வச்சுக்கலாம், பிரெயினுக்கு போயிட்டு திரும்பி பிரெயின்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்துடுது. இது அதே மாதிரி எல்லா பொருளும், பிரெயின் மட்டும் இல்லை, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, கால்லேருந்து கையிலேருந்து எல்லா உறுப்புகள், கிட்னிலேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து எல்லாத்துக்கும் போகுது. இதுக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பேர், பொது ரத்த ஓட்டம்னு வச்சுங்களேன். இதுதான் பொது ரத்த ஓட்டம். அப்புறம் இப்போ இருதயத்திலிருந்து சுத்தமான ரத்தமும் உணவுப் பொருளும் வெளியில் போச்சு. இப்போ திரும்பி கார்பன் டை ஆக்சைடு, அது அசுத்த ரத்தம்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. ஆனால் அசுத்த ரத்தமும் கார்பன் டை ஆக்சைடும் திரும்பி வருது. இப்போ இதை மறுபடியும் சுத்தம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இன்னொரு சர்க்குலேஷன் இருக்குது. அதுக்கு பேர் பல்முனரி சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இருதயத்தில் ஒரு பக்கத்தில் சுத்தமான ரத்தமும் குளுக்கோஸும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் கார்பன் டை ஆக்சைடும் அசுத்தமான ரத்தமும் இருக்குது. இந்த ரத்தத்தை இது நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகுது. நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அது சுத்தப்படுத்தி இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் பண்ணுது. அது ஆக்சிஜனேஷன் பேர். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு இல்லையா, அது திரும்பி ரத்தத்துக்கு வருது, அது இருதயத்துக்கு வருது. இதுக்கு பேர் பல்முனரி சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். அதாவது நுரையீரல் ரத்த ஓட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு தான் முக்கியமான பர்பஸுங்க. இப்போ இருதயத்தினுடைய பர்பஸ் நம்ம 3 பர்பஸ் தான். ரெண்டு பர்பஸ். ஒன்று ரத்த ஓட்டம், இன்னொன்று பிளட் ப்ரெஷர். அதை நம்ம பிரிப்பி நான் வரப்போகிறதுக்கு. இப்போ ரத்த ஓட்டத்தில் 2 ரத்த ஓட்டம். ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த ரத்தத்தையும் ஆக்சிஜனையும் திசுக்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கழிவுப் பொருள்களையும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வருது. இன்னொன்று
இருதயத்திலிருந்து கழிவுப் பொருள்களையும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் நுரையீரலுக்கு போய் அங்கேருந்து திருப்பி சுத்தப்படுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது. இது 2 சர்க்குலேஷன். இது வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட். அது இல்லாமல் அடுத்தது பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷரை பற்றி நம்ம எலாபரேட்டாக 8 டாபிக் படிச்சிட்டோம். அது நம்ம திருப்பி அதை பற்றி நான் நிறைய பேசணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஹார்ட் தான். அது வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 2 இருக்குது, சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர். சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருதயத்திலே உள்ள ரத்த அழுத்தம், அது சிஸ்டாலிக் ப்ரெஷர். டயஸ்டாலிக் ப்ரெஷர்னால் பெரிஃபெரி. இப்போ கையில் இங்கே பார்க்க இங்கே உள்ள ரத்தம், இங்கே ரத்தத்தில் இந்த இருதயத்தில் உள்ள ரத்தம் 120னா இங்கே 80 தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரியே இங்கே தான் ஜெனரேட் ஆகுது, அந்த அழுத்தம் ப்ரெஷர் வந்து ஜெனரேட் ஆகுது, அதில் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு சொன்னால் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குல்ல, வாட்டர் டேங்க் பக்கத்தில் தண்ணி ஃபோர்ஸாக வரும், ஹை ப்ரெஷரில் இருக்கும். தூரம் போக போக கடைசியாக இருக்க வீட்டில் மொல்ல தான் வரும், அங்கே ப்ரெஷர் குறைஞ்சிடும். அதே மாதிரி தாங்க இங்கே வந்து இதயத்தில் வந்து 120 இருக்கிறது போக போக இங்கே 80 ஆகிடும் இல்லையா. இந்த ப்ரெஷரை வந்து இது வேணும், இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருந்தால் தான் ஓட முடியும். இப்போ ஒரு சமதரையில் தண்ணி ஊற்றினா ஓடுமா? ஓடாது. ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குதுன்னு வச்சுங்க, சாய்தளமாக இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ மேலே ஊற்றினா தண்ணி கீழே ஓடும் இல்லையா. அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும், டிஃப்ரென்ஸ் இன் லெவல், இல்லை டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல், அது நிறையா சொல்லணும் வச்சுங்களேன். அதாவது ஒரு ஈக்குவலாக இருந்தால் அதில் மூவ்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒன்லி தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். புரியுது அவங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றா இருந்தாக்கா ஒன்றுமே நடக்காது. அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வேறுபட்டு இருக்கும்போது தான் அங்கே மூவ்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அப்போ இங்கே வந்து ஹையர் ப்ரெஷரும் இங்கே லோயர் ப்ரெஷர் இருந்தால் தான் ரத்தம் ஃப்ளோ ஆகும். இது வந்து ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு சொல்ல, அந்த ரத்த ப்ரெஷரை, ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதும் ஹார்ட் தான் இல்லையா. இந்த 3 தான் முக்கியமான ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன். இது வந்து இப்போ முதல்ல நம்ம மறுபடியும் நான் இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு வரேன். புது ரத்த ஓட்டம் அப்படின்னா இப்போ இருதயத்தில் வந்து ரத்தம் வந்து இருக்குது. இப்போ நம்ம போன பதிவில் பார்த்தோம், இருதயத்தினுடைய இடது பக்கம் சுத்த ரத்தத்தை கையாளுகிறது, வலது பக்கம் அசுத்த ரத்தத்தை கையாளுது நம்ம சொன்னோம். இப்போ சுத்தம் அசுத்தங்கிறது வந்து நாங்கள் ஆக்சிஜனேட்டராக இல்லை டீஆக்சிஜனேட்டடாக, ஆக்சிஜன் அதிகமாக உள்ளது சுத்த ரத்தங்கிறோம், ஆக்சிஜன் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தை அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம். அதை நீங்கள் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மரபு தான் இது. இதில் ஆக்சிஜன் டீஆக்சிஜனேட்டடுங்கிறது வந்து ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம், அப்படியே ஆக்சிஜன் இருக்கும் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். இடது பக்கத்தில் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஆரம்பிப்போம். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஆரம்பித்தோம்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுருங்கி விரியுது, இருதயமே சுருங்கி விரியுது இல்லையா. அது வந்து அதுக்கு கார்டியாக் கண்ட்ராக்ஷன் போயிடுது. கார்டியாக் கண்ட்ராக்ஷன் முதல்ல வந்து என்ன பண்ணுறதுன்னா, மேலே வந்து 2 ஏட்ரியம் இருக்குது, லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் இருக்குது. இது 2ம் சுருங்கும்போது அதில் உள்ள ரத்தம் என்னென்னா வென்ட்ரிக்கிளுக்கு போகும், இந்த ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகும் இல்லையா. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்கும். இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்கும்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து அயோட்டாங்கிறது மகாதமனின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பெரிய ரத்த குழா, அதுக்கு ரத்தம் போகும். அப்புறம் அதுலேருந்து இப்படியே பிரிஞ்சு உடம்புல எல்லா இடத்துக்கும் போகும். அதே மாதிரி இந்த ரைட் வென்ட்ரிக்கிள், அதை நம்ம திருப்பினோம், அது வந்து அடுத்தல சொல்ல போகிறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கோம். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுருங்கும்போது இந்த ரத்தம் வந்து அயோட்டாக்கு போயிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு பாகங்களுக்கும் மேலே போனோன்னா பிரெயினுக்கு போனால் கரோட்டிடில் போகும், இந்த கைகளுக்கு போகும், காலுக்கு போகும், அப்டாமன் போகும், கிட்னிக்கு போகும், லிவருக்கு போகும், எல்லாத்துக்கும் போகும். இது போகும்போது முதல்ல அயோட்டா பெரிய குழையாக இருக்கும், போக போக அப்படியே சுருங்கிட்டே வரும், சின்னதாக சுருங்கிட்டே வந்து கடைசியில் திசுக்களுக்கு போகும்போது மயிர்காலை விட சிறிய ரத்த குழாய், கேப்பிலரிஸ்ன்னு பேர் அதுக்கு, ரொம்ப சின்ன ரத்த குழாய்களை அந்த ரத்தம் அங்கே போய் திசுக்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணோம். இந்த ரத்தம் அங்கே போனவுடனே இந்த திசுக்கள் ரத்தத்தை எடுத்துக்குது, ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து கேஸ் இல்லையா, அது டிஃப்யூஸ் ஆகும். அதாவது அந்த ரத்த குழாயிலேருந்து வெளியில் வந்துடும், வந்து திசுக்களுக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து இதில் வந்து குளுக்கோஸ் இருக்கும், அது வந்து திடப்பொருள் குளுக்கோஸ், ஆனால் டிசால்வ் ஆகிருக்கும், கரைஞ்சிருக்கும். அந்த கரைஞ்சுள்ள குளுக்கோஸும் டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ்னால் அப்படியே அந்த ஆஸ்மாசிஸ்லாம் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு மெம்பரேன் வழியாக பாஸ் பண்ணுறது. அது வந்து திசுக்களுக்கு போயிடும், இன்ட்ரஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு போயிட்டு அப்புறம் திசுக்களுக்கு போயிடும். அப்புறம் திசுக்கள் வந்து இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கும், அந்த குளுக்கோஸையும் எடுத்துக்கும், திசுக்களில் செயல்பாடுகள்லாம் நடக்கும். இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் மெட்டீரியலாக என்ன பண்ணோம், அது திருப்பி அந்த 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 இடத்துல அந்த கடைசியில் அது வந்து கேப்பிலரிஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள்கள் எதையாவது சின்ன சின்ன இரத்த குழாய்கள், இது வந்து
இங்கே வந்து ஒரு இது இது வந்து ஒரு டிரான்சிஷன் பிளேஸ், ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் நல்ல ரத்தம் வந்துச்சு, இங்கே திசுக்கள் வந்தோடனே இது கெட்ட ரத்தமாக மாறிடுச்சு இல்லையா, அசுத்த ரத்தமாக மாறிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போகிறது இப்போ இது வரைக்கும் வந்தது, இது வரைக்கும் நம்ம சொல்கிறது இருதயத்துலேருந்து வந்தது, இப்போ இருதயத்துக்கு திருப்பி போக போகுது. அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள், அது கேபிலரிஸ். அது வந்து இது வந்து ஆர்டீரியல் கேபிலரிஸ் சொல்கிறது, அது வீனஸ் கேபிலரிஸ்ன்னு சொல்கிறது. அது வந்து இது எல்லாத்தையும் உருவிக்கும். இப்போ ஆர்டீரியல் கேப்சிலிருந்து வெளியில் வரும் இல்லையா, வெளியில் வந்து திசுக்களுக்கு போகும். இங்கே வந்து இந்த வீனஸ் கேபிலரிஸ் எல்லாத்தையும் உறிஞ்சும், திசுக்கள்லேருந்து உறிஞ்சி இந்த ரத்தத்தை அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்லையா, கார்பன் டை ஆக்சைடு மீறி வேஸ்ட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு அது மெல்ல மெல்ல மறுபடியும் திரும்பி இருதயத்துக்கு திரும்பி வரும். இருதயத்துலேருந்து போனது திரும்பி இது இடது பக்கம் போச்சுலாம், இது வலது பக்கமாக திரும்பி வரும். திரும்பி வரும்போது சின்ன சின்ன குழாய்கள் வந்து அப்படியே வந்து 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 சின்னது அப்படியே பெருசாகிட்டு இங்கே கீழே இருந்து ஒரு பெரிய ரத்த குழா, மேலே இருந்து ஒரு ரத்த குழா, அதுக்கு வந்து வீணை கேவான்னு பேர். அதாவது அது வந்து பெரும் சிறைன்னு வச்சுங்களேன். கேவான வீன்ஸ்னாக்கா சிறை, அதில் வந்து சிறை, பெரும் சிறை ரெண்டு. ஒன்று மேல் பெரும் சிறை, சுப்பீரியர் வீனக்கவா. அது என்ன பண்ணுதுன்னா இங்கே மேல் பகுதி உடம்பு, தலை, கழுத்து, நெக்கு, கை, செஸ்ட் எல்லாம். அப்புறம் இன்ஃபீரியர் வீனக்கவா, கீழ்ப்பெரும் சிறைங்கிறது கீழ்ப்பகுதி, கால், கை, அப்டமன், லிவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டும் வருது, மேலே வருது இல்லையா. இப்போ வந்து இது ரெண்டும் இப்போ என்னாச்சு, லெஃப்ட் சைட்லேருந்து போயிட்டு திசுக்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ரைட் சைடுக்கு திரும்பி வந்துட்டு இது எங்கே வருதுன்னா ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடுது. இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இப்போ புரியுது அவங்களுக்கு? இப்படி வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆரம்பித்து அயட்டை வழியாக போயிட்டு அப்படியே போயிட்டு இஸ் கம்மிங் பேக் த்ரூ தி வெயின்ஸ் அப் டு த டிஷ்யூ மெட்டீரியல். இட்ஸ் கோயிங் ஆர் இட்ஸ் சப்ளைங் இல்லையா, அப் டு த கேப்புலரியில் வரைக்கும் சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ணி முடித்தோன்னே தென் இட்ஸ் கலெக்டிங். அது வெயின் ஆர்டரிஸ் ஆர் சப்ளையிங், வெயின்ஸ் ஆர் கலெக்டிங். அதை கலெக்ட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து எல்லாம் சேர்ந்து இப்போ சின்ன சின்ன ட்ரிபியூட்ரிஸ், ஆறுக்கில் வந்து சின்ன ஆற ஆரம்பிக்கும், அதில் அதனுடைய உபநதிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து உபநதிகள், அது வந்து ட்ரிபியூட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா. அந்த 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 உபநதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர ஆள் பெருசாகிடும் இல்லையா. சின்ன ஆறு வந்து கங்கை ஒரு ஆரம்பிக்கிறதுல சின்னோண்டாக இருக்கும், இது அலகாபாத்தில் வரும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது. அது பல நதிகள் சேர்றதுனால. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து அயோட்டா வந்து பெருசாக இருக்கும். இப்போ காவேரி வந்து திருச்சியில் பெருசாக இருக்கும், நீங்கள் பூம்புகாரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒன்று சுருங்கிடும். ஏன்னா கிளை நதிகள் அதில் எல்லாம் நிறையா பிரிஞ்சிடும். அதே மாதிரி அயோட்டாவிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடும் நல்ல ரத்தம் கொண்டு போகும்போது. அப்புறம் வெயின்ஸ் வந்து லெட்ட ரத்தத்தை கலெக்ட் பண்ணும்போது எல்லாம் ஒன்றாகி பெருசாக வந்துடும். இப்போ இது இந்த சர்க்குலேஷன். அப்புறம் என்னாச்சுன்னா இந்த வெயின்ஸ்க்கு வந்துச்சா ரைட் சைடுக்கு இந்த பிளட் வந்துருச்சு. இந்த பிளட்டு வந்து ரைட் ஏட்ரியம் சுருங்கும்போது ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போயிடுது. இந்த ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஒரு பல்மோனரி ஆர்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து பல்மோனரி ஆர்ட்ரின்னா, பல்மோனரின்னா லங்ஸ், அதாவது நுரையீரலுக்கு போகக்கூடிய ஒரு தமனின்னு வச்சுங்களேன், அது பேர் தமனி. ஆனால் இந்த தமனியில் வந்து அசுத்த ரத்தம் போகணும், மகாதமனி சுத்த ரத்தம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பல்மோனரி ஆர்ட்ரி போயிட்டு நேராக நுரையீரலுக்கு போகும். நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரல் வந்து ஒரு பெரிய ரெண்டு பக்கமும் நம்மகிட்ட ரெண்டு சைடில் இருக்கும் நுரையீரல் இல்லையா. இருதயம் இங்கே இருக்குது, நுரையீரல் ரெண்டு பேர் இருக்குது. இங்கேருந்து போயிட்டு ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு நுரையீரலுக்கும் போயிட்டு சின்ன சின்னதாக அதே மாதிரி வெயின்ஸ் வந்து சின்ன சின்ன கேப்பிலரிஸாக பிரிஞ்சு அங்கே நுரையீரலில் ஆல்வியோலஸ் அப்படின்னு ஒரு சாக் இருக்கும். அதுதான் அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடம். அங்கே நம்ம மூச்சு இழுக்கும்போது ஆக்சிஜன் உள்ளே போகுது இல்லையா, இந்த ஆக்சிஜன் உள்ளே போகும். அங்கே ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருதயத்துலேருந்து வரும் ரைட் சைட்லேருந்து, அங்கே ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ என்னாகும், நம்ம மூச்சு காற்று அந்த காற்று அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இந்த மூட்டில் நம்ம இழுக்கிற காற்றில் உள்ள ஆக்சிஜன் ரத்தத்தில் சேர்ந்துடும், ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம மூச்சு வெளியில் விடும்போது அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், இல்லை அசுத்த காற்றுன்னு சொல்லுவோம். அதனால் இதில் நம்ம இழுக்கிற மூச்சில் உள்ள 21% ஆக்சிஜன் இருக்குது, அது அப்படியே வந்து ரத்தத்தில் கலந்துரும். இப்போ அதை எடுத்துக்கிட்டு அங்கே இது வரைக்கும் இப்போ இந்த பல்மோனரி ஆர்டரிங்கிறது ரத்தத்தை கொண்டு போயிட்டு இந்த அசுத்த ரத்தத்தை. ஆனால் பல்மோனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆனோடனே அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். நீ ரைட் சைடு போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடுக்கு வந்துடும், லெஃப்ட் ஏற்றத்துக்கு வந்துடும். அப்போ சுத்தமான ரத்தத்தோடு வரும். இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும் இல்லையா. இப்போ இது வந்து பல்மோனரி சர்க்குலேஷன் பேர். இதில் வந்து நம்ம உடம்பில் பாதி எதுவுமே கிடையாது, ஒன்லி லங்ஸ் தான் இன்வால்வ்டு. பல்மோனரி சர்க்குலேஷனில் இருதயம் மட்டும் இன்வால்வ்டு. அது வழியாக இந்த ரத்தம் அசுத்த ரத்தம் சுத்தமாக்கப்பட்டு இங்கே வந்துடுது. இங்கே வந்தோன்னா அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகுது,
லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போனால் பழைய கதை. நம்ம சிஸ்டமிக் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் அயோட்டாலுமே ஒவ்வொரு பாதிக்கு போகுது. இதுதாங்க இந்த 2 சர்க்குலேஷன். ஒன்று வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ஒன்று பல்மனரி சர்க்குலேஷன். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஏந்தது. இது ஒன்று தனியாக இயங்க முடியாது. தே ஆர் இன்டர் ரிலேட்டட். சா ஓகே. இப்போ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தபடியாக நம்ம ப்ளட் ப்ரெஷர் சொன்னோம். இப்போ ப்ளட் ப்ரெஷர் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி நான் வந்து ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை எப்படி மெயின்டைன் பண்ண, ஹார்ட்டு தான் ப்ளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இப்போ நம்ம சொன்னோம் இங்கே வந்து 120 நம்ம சொல்ல ஒரு பேருக்கு வச்சுங்க. ஹார்ட்டில் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் 120 30 130 வச்சுங்க. அது எப்படி ஜெனரேட் ஆகுது, அந்த இடத்துல எப்படி அந்த ப்ரெஷர் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இப்போ இருதயத்தில் நம்ம சொன்னோம், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுருங்குதுன்னு சொன்னோம். ஒவ்வொரு தடவை சுருங்கும் போதும் 75 ml ஆஃப் பிளட் போகுது. ஒரு தடவை சுருங்குனா 75 ml ஆஃப் பிளட் போகுது. இப்போ நமக்கு சாதாரண ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 70 to 80 ஹார்ட் ரேட். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை சுருங்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் 75 ml பிளட் எஜெக்ட் ஆகுது. இப்போ 70 to 75 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 liters வரும். அதுதான் நம்முடைய சர்க்குலேஷன். நம்முடைய ரத்தத்தினுடைய அளவு பாடியில் 5 to 6 liters தான். அது வந்து அது ஒரு நிமிஷத்தில் ஒரு சர்க்குலேஷன் ஆகிடுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நான் புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒவ்வொரு தடவை இந்த பிளட்டை எஜெக்ட் பண்ணது இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம்னு பேர். ஒவ்வொரு ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது 75 to 70 to 80 mlன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹார்ட் ரேட்டுங்கிறது ஒரு நிமிஷம் எத்தனை தடவை துடிக்குதோ அது ஹார்ட் ரேட், இதய துடிப்பு. அது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா நம்முடைய ஒரு நிமிஷத்துக்கு பிளட் சப்ளை எவ்வளோன்னு வரும். அது ப்ராப்ளி 5 to 6 liters. நம்முடைய உடம்புடைய ரத்தத்தினுடைய அளவே 5 to 6 liters. அப்போ இதை வந்து அனுப்புறதுக்கு ப்ரெஷர் வேணும் இல்லை. சும்மா இருந்தால் ஒன்றா இதை புஷ் பண்ணால் தானே போகும். உங்களுக்கு ஒரு இதாக இருந்தால் நம்ம தண்ணி இருக்குன்னு வச்சுங்க, அது ப்ரெஸ் பண்ணால் தான் அது ஃபோர்ஸாக போகும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் உருவாகும் இல்லையா. அந்த ப்ரெஷர் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ தி பல்ஸ் ரேட், இது ரெண்டையும் பெருக்குனா ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். இது ரெண்டுனாலையும் ஏன் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ஜென்ரல் சென்ட்ரல் ப்ரெஷர்னு பேர் இருக்குது. அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர். புரியுதா? Systolic pressure is controlled by stroke volume 70 to 80 ml of blood per beat, 70 to 80 beat per minute. இது ரெண்டும் தான் அதை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இது சிஸ்டாலிக் ப்ரெஷர். இப்போ நம்ம மறுபடியும் வாட்டர் டேங்க் கரைக்கு வரும். வாட்டர் டேங்க்லாம் தண்ணி ஆரம்பத்தில் வேகமாக வருது, வர 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 ப்ரெஷர் குறையுது. அதேமாதிரி இங்கே 120 millimeters ஆகிருந்த ப்ரெஷர் அப்படியே வருது. இங்கேருந்து அப்படியே வந்து இந்த கைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது வர வர வேகம் குறையுது இல்லையா. இப்போ ஆற்றுலேயே பாருங்கள், மேட்டூரில் தண்ணி திறக்கும் போது என்ன வேகமாக இருக்குது. நீங்கள் திருச்சி தாண்டி எங்கள் ஒரு பூம்புகாருக்கு வந்து வைக்கணும், அங்கே தண்ணி ஓடுறது நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வேகமே இருக்காது. ஏன்னா டிஸ்டன்ஸ் வரும்போது அதெல்லாம் போயிடும். அது மாதிரி அப்போ வந்து இங்கே வரும்போது இந்த ப்ரெஷர் அது வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர். இந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து இது மட்டும் காரணம் இல்லைங்க. இது வந்து இது தாண்டின உடனே இந்த ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இதை ப்ரப்பல் பண்ணணும், இதை தள்ளி விடணும் இல்லையா. இந்த ரத்த ஓட்டத்தை அதுக்கு வந்து இந்த ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, இந்த ரத்த குழாய்கள் அதெல்லாம் சுருங்கி விரியும். இப்படி பண்ணும்போது ஸ்க்யூஸ் பண்ணும். அப்போ இது போயிட்டே இருக்கும். இந்த ரத்தம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியும் தன்மை உடையவை, எலாஸ்டிசிட்டின்னு பேர். அந்த சுருங்கி விரியத்தினால புஷ் பண்ணுது. இப்போ சில வியாதிகளில் முக்கியமாக அத்ரோஸ்க்ளரோசிஸ் நான் சொல்கிறேன். அப்போ இந்த சுருங்கி விரியும் எலாஸ்டிசிட்டி போயிடும். என்னன்னாக்கா அது என்ன ஆகும், இந்த பிளட் வெசல் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரத்த குழாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொட சாஃப்டாக இருக்கும். அது வந்து காடு மாதிரி கட்டை மாதிரி ஆகிடும், ரிஜிட்னு சொல்லுவாங்க. ரிஜிடானால் அது சுருங்கி முடியாது. அப்போ என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த இந்த பிளட்டு என்ன பண்ணணும், சாதாரண லேசாக இருந்தால் போகுமா, அது இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வேணும் இல்லையா. இப்போ ஒரு பலூனில் ஈஸியாக இருந்தால் பலூன் மாதிரி தான் ஊத முடியும். ஒரு கட்டையில் ஊதுனா என்ன ஆகும், குழாயில் இரும்பு குழாயில் தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ பலூனில் ஈஸியாக ஊதி காற்றை போக்க வைக்கலாம். பட் ஒரு கட்டையில் ஒரு பிளாக் பண்ணிட்டு ஊதுனா போகாது. அப்போ நிறைய ப்ரெஷர் வேணும். அதனால் இந்த ப்ரெஷர் ரைஸ் ஆகும். அது இப்போ இந்த மூணு தான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஒன்று வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ரெண்டாவது பல்மனரி சர்க்குலேஷன், மூணாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இப்போ இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சந்தேகம் எப்படி நீங்கள் ஹார்ட் தானாக துடிக்குமா தானாக வருமா, என்ன இது என்ன அது மேஜிக்கான அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டம்,
பிரெயின் தான் வந்து ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் பிரெயின்லேருந்து மூளையிலேருந்து அந்த இம்பல்ஸ் அந்த கண்ட்ரோல் இம்பல்ஸ் வந்தால் தான் ஹார்ட்டை வந்து அதை இயக்க முடியும். அதுக்கு 2 டைப் ஆஃப் ஒன்று வந்து ஹார்ட்டை வந்து சிமுலேட் பண்ணுறது, அதாவது வேகமாக வைக்கிறதுக்கு ஒன்று இன்னொன்று அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இந்த சிம்பத்தட்டிக்னு ஒன்று இருக்குங்க. அந்த அட்ரினல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஹார்ட் துடிப்பு அதிகமாக்கும், கண்ட்ராக்ஷன் அதிகமாக்கும், இதெல்லாம் பண்ணும். இன்னொன்று இருக்குது பேராசிம்பத்தட்டிக்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். எல்லாருக்கும் இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருங்க. இந்த வேகஸ் நர்வுங்கிறது என்ன பண்ணுன்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணால் ஹார்ட்டு நின்று போயிடும். வேகஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் ஹார்ட்டு நின்று போயிடும். ஏன்னா வேகஸ் வந்து இன்ஹிபிஷன், அது இன்ஹிபிட்டரி ஃபோர்ஸ். அதே மாதிரி அட்ரினலின் வந்து ஸ்டிமுலேட்டரி ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஆப்போசிட். ஸோ வந்து இது வந்து முக்கியமாக அது கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின். அது இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம என்ன சொன்னால் தைராய்டு. இப்போ ஹார்ட் ரேட்டை அது கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு ஹஸ் காட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப எகிரிடும். ஆனால் தைராய்டு ஹார்மோன் குறவாக போச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் குறைஞ்சிரும், பிராடிகார்டியாக வந்துடும். அதாவது 60, 50, 40 கூட வந்துடும். இந்த மிக்சிடிமா ஹைப்போதைராய்டிசத்தில் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஹார்மோன்களாலும் அப்புறம் பிரெயினாலும் வந்து ஹார்ட் ரோல் கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இப்போ ஹார்ட்டுக்கு வந்து இந்த துடிப்பை எப்படி உண்டாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டெலிகேட் மெக்கானிசம். அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது வந்து ஹார்ட்டினுடைய இந்த துடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டில் வந்து நம்ம சொன்னால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொன்னீங்களா, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சென்டர் ஒன்று இருக்குங்க, ஒரு நோடு இருக்குது, ஒரு பாயிண்ட்டுன்னு ஒரு சென்டர்னு வச்சிங்களேன். அங்கேருந்து ஒரு கரண்ட்டு உற்பத்தி ஆகுது, தானாக உற்பத்தி ஆகுது. ஏன்னா ஹார்ட்டினுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸாக ஆட்டோமேட்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. இப்போ வந்து மற்ற இப்போ நம்ம இந்த கையை ஆட்டணும் இப்போ இது பண்ணுறோன்னு வச்சுங்க, அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஹார்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இன்வாலண்டரின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வந்து நம்ம நினச்சா நிறுத்த முடியாது, நம்ம நினச்சா ஓட்ட முடியாது. ஹார்ட் ஓடினா அது பாட்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும், நின்னா நின்று போயிடும். அதுதான் ஆளார் நல்லான்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம கையெல்லாம் நம்ம நினச்சா கொஞ்சமாக தூக்குறது, முள்ள தூக்குறது, வேகமாக அடிக்கிறது எல்லாம் பண்ணலாம். ஹார்ட்டில் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அதுக்கு ஆட்டோமேட்டிசிட்டிங்கிறது இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. அது கடவுள் மாதிரிங்க. அது கடவுள் யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹார்ட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அது வந்து இது நார்மல் ஸ்டேஜில், நீங்கள் வியாதியிலையோ அதிலலாம் வேறு விஷயம். நார்மல் ஹார்ட் தானாக தான் ஓடும், தானாக தான் நிற்கும். அதுக்கு வந்து இந்த கரண்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் உற்பத்தி ஆகுது. அதுக்கு வந்து அந்த கரண்ட்டை தான் வந்து நம்ம வந்து அதுதான் பாஸ் ஆகிட்டு அந்த கரண்ட்டு ரைட் ஏட்ரியத்துலேருந்து இங்கே கீழே வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் இங்கே போய்ட்டு அங்கே சுருக்குது. அந்த கரண்ட்டு தான் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஒரு 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 ஆக்ஷன். இப்போ லைட் ஏரியானா கரண்ட் வேணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் வருது. இதை தான் நம்ம இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். எலக்ட்ரோனா கரண்ட் இல்லையா, அந்த கார்டியோன்னா கார்ட், கிராம்னா ஒரு ரெக்கார்ட். இதயத்தினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறது தான் இசிஜி. உங்களெல்லாம் இசிஜினா என்னென்னு, இசிஜி எல்லாருக்கும் தெரியும். அது இசிஜிக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னா இதயத்தினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. அது வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் ஹார்ட்டு இயங்க முடியும், இல்லாட்டி ஹார்ட் நின்று போயிடும். ஹார்ட் நின்று போனால் மரணம் தான் வரும். அதனால் அது முக்கியமான விஷயம் இந்த இசிஜி. அந்த இசிஜியை வந்து அதில் வந்து நம்ம 12 லீடு இருக்கார், நம்ம அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. அதில் வந்து நம்ம இசிஜியை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஹார்ட்டுன்னு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட் இருக்குது, அது எப்படி எவ்வளோ வேகமாக துடிக்குதா, மெல்லவா துடிக்குதா, பவராக துடிக்குதா, லைட்டாக துடிக்குதா, அப்புறம் ரெகுலராக இருக்கா, இர்ரெகுலராக இருக்கா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்சால் இசிஜியை பற்றி நாளைக்கு பேசுகிறேன். இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கார்டியாக் ஃபங்க்ஷனுக்கு. அதன் காரணமாக தான் வந்து இருதயமே செயல்படுகிறது. அதுக்கு வந்து இந்த எஸ்ஏ நோடுன்னு பேர், அப்புறம் ஏவி நோடுன்னு பேர், அப்புறம் பண்டில் ஆஃப் ஹிஸ்ட்னு பேர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளது. அது மூலமாக தான் இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகிட்டு நம்முடைய இருதயத்தை செயல்பட வைக்கிறது. இதன் மூலமாக தான் இருதயம் இயங்குகிறது. இதயம் இயங்குவதனால் தான் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்று பல்மனரி சர்க்குலேஷன். அதோட பிபியும் மெயின்டைன் பண்ணுது. இதன் காரணமாக உடம்புடைய பல பகுதிகளுக்கும் we get oxygen and glucose. அதே மாதிரி waste products and carbon dioxide removed from the tissues and brought it to the heart, from where it is sent to the other parts of the body for clearing. இந்த எல்லா செயல்பாடுகளும் இருதயம் நடத்துகிறது. இதுதான் வந்து ப்ரீஃபாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட்.
அதனால் இது இப்போ அது பேசினா நிறையா பேசலாம். இது நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு இது போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை இன்றைய பதிவில் நிறைவு செய்கிறேன். அடுத்த டாபிக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக நான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த கார்டியாலஜியில் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இத்துடன் I conclude this topic. We will meet again with another interesting topic. Thank you very much, Dr. Jagannathan. Bye. Take care.